ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார் ஆட்டோமோட்டிவ்ஸ். எனக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹோண்டா எலிவேட்டோட ஏஸ்பி பேஸ் மாடலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலிவேட்டோட எஸ்பி பேஸ் மாடலோட ஃப்ரண்ட் லுக்கில் இருக்குங்க. நம்ம எப்போயும் ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம ஹெட்லைட்ஸ்லேருந்து அனுப்புங்க. ஹெட்லைட்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு எல்இடியில் ப்ரொஜெக்டர் யூனிட் இந்த பேஸ் வேரியண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க. மேலே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு எல்இடி டிஆர் வந்து அது வந்து மல்டி ஃபங்க்ஷனலாக ஒர்க் ஆகுதுங்க. அப்புறம் இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த ஆல்ஃபா போல்டு க்ரில்லுன்னு நம்ம ஹோண்டா சைட்லேருந்து இந்த க்ரில்லை சொல்கிறாங்க. பார்க்க நல்லாயிருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு அந்த ஹோண்டா லோகோவுமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கீழே நமக்கு இந்த மாதிரி எல்இடி ஃபோக் லாம்பு இல்லை ஹாலஜன் ஃபோக் லாம்போ அந்த மாதிரி வசதிகள்லாம் இந்த வண்டியில் இன்னுமே அவங்க கொடுக்கலங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் நமக்கு அந்த ஸ்கிரிப் லைட்ஸுமே ஒயிட் கலரில் ஸ்கிரிப் லைட்ஸுமே கொடுத்துருக்காங்க. நல்லா தாங்க இருக்குது பார்க்க. இப்போ நம்ம அப்படியே இந்த வண்டியோட சைடு லுக்குன்னு வந்துட்டோம்னா, இதுதான் சைடில் கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு இந்த வண்டியில் வந்து அலாய் வீல்ஸ் இல்லை, ஸ்டீல் வீல்ஸ் இல்லை, நார்மல் வீல் கப்போட தான் இருக்குது. அதோட சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 inches சைஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இவங்க இன்னுமே ஸ்டீல் வீல்ஸில் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பார்க்க கொஞ்சம் இது வந்து ஒரு அசிங்கமாக தெரியுது. அப்புறம் நீங்கள் ஓவியம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து பாடி கலரில் ஒயிட் கலரில் தான் வருது. கீழே ஒரு டர்னிங் இண்டிகேட்டர்ஸ் இந்த வேரியண்ட்லேயே ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. சூப்பர், நோ ப்ராப்ளம். வசதிகள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டோர் ஹேண்டில்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து பாடி கலர் தான் இருக்குது. பட் சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா, நமக்கு இந்த வேரியண்ட்லேருந்து நமக்கு புஷ் ஸ்டார்ட் பட்டன் வரனால நமக்கு அந்த கீழே சேர்த்துக்கூடிய பட்டனுமே இது வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஆனால் என்ன ஒரு அசிங்கமானன்னா, நம்ம கீ போடுறது எப்போயுமே நம்ம வந்து டோர் ஹேண்டில் தானே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வண்டியை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து பாடியிலே கொடுத்துட்டாங்க. அந்த கீ போடுறது, அந்த சாவி போடுறதுக்கு அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ரூஃப் ரைஸோ, எலக்ட்ரிக் சன்ரூஃபோ, பேனோரமிக் சன்ரூஃபோ அதெல்லாம் வேறு இது பண்ணவே இல்லை. இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஒன்று சர்ப்ரைஸ். நம்மளுக்கு வந்து ஒரு ஷார்ப்ஃபிட் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இட்ஸ் சூப்பருங்க. ஷார்ப்ஃபிட் ஆண்டனா தான் ஒரு சிலவங்க கொடுக்க மாட்டாங்க. பட் இவங்க இதை கொடுத்துட்டாங்க. சூப்பர், நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம அப்படியே ரியர் லுக்கில் இருக்கோங்க. ரியர் லுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதாங்க எனக்கு ரியர் லுக். பட் எனக்கு என்னமோ இந்த எலிவேட்டர் ஃப்ரண்ட்டில் நல்லா போல்டாக இருக்குது. பட் ரியரில் ஒரு மாதிரி இருக்குது. இன் மை ஓன் பர்ஸ்பெக்டிவ் நான் சொல்கிறேன். நமக்கு இந்த ஒன்றில் கனெக்டட் டெய்ல் லேம்ப்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் கனெக்டட் டெய்ல் லேம்ப்ஸ் கிடையாது. நமக்கு நார்மலில் ஒரு எல்இடியில் டெய்ல் லேம்ப் வந்துடுது. பட் மித்த இண்டிகேட்டர் ரிவர்ஸ் போட்டால் இது ஃபுல்லாமே ஹாலோஜன் பல்ப் பைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதிலே சென்டரில் ஹோண்டா பேட்சிங் வந்துடுது. ஆனால் கீழே இந்த மாதிரி ரிவர்ஸ் கேமரா அந்த மாதிரிலாம் நமக்கு அந்த பார்க்கிங் சென்சார்ஸ் வேணும் வந்துடுதுங்க. அப்புறம் எலிவேட்டோட பேட்சிங், அப்புறம் ஐவிடெக் இந்த இன்ஜின் பேட்சிங்குமே இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. மித்தபடி ரியர் வைப்பரோ, டீஃபாகரோ, வாஷரோ எந்த விஷயமே கொடுக்கலாம். கொஞ்சம் பேசிக்காக தான் வச்சுருக்காங்க. இந்த ஹோண்டா எலிவேட்டோட பேஸ் மாடலோட இன்டீரியரில் இருக்கவங்க நமக்கு பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிது, ஒரு சில கிடைக்காமல் போகுது. பட் நம்ம ஸ்டியரிங் வீலில் தான் இருப்போம். ஸ்டியரிங் வீலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் அதெல்லாம் கொடுக்கலங்க. நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மட்டும் சும்மா நமக்கு ஒரு டம்மியாக ஒரு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த மாதிரி வால்யூம் அப் பண்ணுறது, டவுன் பண்ணுறதுக்கு. சப்போஸ் நீங்கள் இன்ஃபோர்டைன்மெண்ட் மாட்டினீங்கன்னா நம்ம இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு சென்டரில் ஹோண்டா பேட்சிங் வந்துடுதுங்க. நீங்கள் டிஆர்டின்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நார்மல் இந்த ஹோண்டா அமேஸ் பழைய ஹோண்டா அமேஸில் வரும் பார்த்திங்கன்னா அதே இன்ஃபோர்டைன்மெண்ட் தாங்க டிஎஃப்டி கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 அனலாக் மீட்டர் சென்டர் ஒரு குட்டியாக ஒரு எம்ஏடி மட்டும் கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு வந்து ஹெட்லாம்ப் ஒரு இது கொடுப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைப்பர் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இன்ஃபோர்டைன்மெண்ட் இந்த வேரியண்ட்டில் அவங்க ஆஃபர் பண்ணவே இல்லைங்க. நமக்கு கீழே 2 ஏசி வின் வந்துடுது. சென்டரில் ஒரு ஹசார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே சர்ப்ரைசிங்னு இந்த ஒன்றில் வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. வெரி குட்டுங்க. நமக்கு கீழே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குதுங்க. நமக்கு இந்த பவர் அவுட்லெட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே. பட் எனக்கு என்ன இந்த வண்டியில் பிடிச்சிருக்குன்னா, சர்ப்ரைஸ்லி பேஸ் வேரியண்ட்லேயே அந்த கியர் நம்ம வந்து லெதரில் வச்சு நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி வெரி அப்ரிசியேட்டபிள்ங்க. மித்தபடி இதோட இன்டீரியரோட இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்காக இருக்குது. ஏன்னா இந்த சீட்ஸோட இதெல்லாம். பட் சர்ப்ரைஸ்னு ஆம்ரெஸ்ட் வந்துட்டு ரியர் ஏசி வந்துமே இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஹேண்ட் பிரேக் ஹவுசிங் வந்துடுது. அப்புறம் ஆல் 4 பவர் விண்டோஸ்மே இந்த வண்டியில் வந்துடுதுங்க. ஆல் 4 பவர் விண்டோஸ் வந்துடுது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பின்னாடி இருக்க விண்டோ லாக் பண்ணுறது. அப்புறம் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு விண்டோ இந்த ஓவியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங்குமே கொடுத்துருக்குங்க. ஆட்டோமேட்டிக் க்ளோசிங், அப்புறம் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாங்க. அப்புறம் மேலே ஐயாவியம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 சன்லைட்டர்ஸ் வந்துடுதுங்க. சென்ட்ரலில் ஒரு இன்டீரியர் கேபின் லைட் அந்த மாதிரி வசதிகளில் கொடுக்கணும். இங்கே ஒரு கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் பின்னாடி இப்போ வந்தோம்னா பின்னாடி எல்லாமே வந்துடுதுங்க நமக்கு. ஆனால் என்னென்னா பின்னாடி இந்த வண்டியில் வந்து இங்கே இந்த சென்டரில் மட்டும்தான் நமக்கு அந்த கேபின் லைட்ஸ் வந்துடுறது ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த எலிவேட்டரோட பேஸ் மாடலோட பின்னாடி உட்காந்துருக்கோம். நம்ம 3 பேருக்குமே ஹெட்ரஸ் வந்துருக்கோம். சூப்பர். இந்த பேஸ் மாடலில் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஆனால் என்னென்னா நம்மளுக்கு 3 பேருக்குமே சீட் பெல்ட்ஸும் வந்துடுது. சூப்பர். ஐசோஃபிக் மவுண்ட் சீட்ஸுமே கொடுத்துருக்காங்க. பின்னாடி விண்டோவுமே நமக்கு வந்து பவர்ட் அவுட்லெட் தான் கொடுக்குறாங்க. நல்லா தான் இருக்கிறது.
அப்புறம் பின்னாடி வந்து நமக்கு அதே சொன்ன மாதிரி அந்த ஒரு இடத்துல தான் நமக்கு இன்டீரியர் கேபினெட்ஸ்ன்றது ஆஃபர் பண்ணுறாங்க. மித்தபடி இவ்வளோ தான் இந்த எலிவேட்டோட ஃபீச்சர்ஸ். அப்புறம் அங்கே வந்து நமக்கு ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் நமக்கு. மித்தபடி இதில் வேறு ஒன்று நமக்கு தேவைப்படுறான விஷயங்கள்லாம் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் பேஸ் மாடல் எலிவேட்டில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வாங்கலாங்க. வாங்கிட்டு நீங்கள் சப்போஸ் ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் மட்டும் மாட்டி வீல் அலாய் வீல்ஸ் போட்டு அப்படிலாம் போட்டிங்கன்னா இது சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி பேக்கேஜாக ஆயிருங்க. ஸோ தட் மறக்காமல் இந்த ஹோண்டா எலிவேட்டை வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேஸ் மாடல் கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிக்குன்னா நிறையா விஷயங்கள் இதிலே பேஸ் மாடலே கொடுத்துருக்காங்க. ஸோ தட் பேஸ் மாடல் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் எலிவேட்டை கூட ஒரு சாய்ஸாக வச்சுக்கலாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்புறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிறதுக்கு as well as இந்த மாதிரி வேரியன்ட் ரிவ்யூ போகிறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.